மகா பரிசுத்தவான்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அளவில்லாத சிநேகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அளவில்லா அன்புக்காக ஸ்தோத்திரம். மாற்றமில்லாத உமது வாக்குகளுக்காக ஸ்தோத்திரம். மாற்றமில்லாத மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. மாற்றமில்லாத உமது ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்க முடியாத சித்தமுள்ளவராக நடப்பித்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உமது வார்த்தையை அனுப்பி ஜனங்களோடு பேசி அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதுக்கேற்ற தகுதி அடையும்படியாக நடப்பித்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். உமது வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாக மாறத்தக்கதாக இவைகளை செய்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இன்றைய தினம் விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏற்ற தகுதி அனுபவத்தை அனைவரும் அடைத்துக் கொள்ளத்தக்கதாக யாவரும் கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பிதாவே. நோய்கள் உடனே சுத்தமாக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பிசாசினால் பாதிக்கப்பட்ட உடனே சந்தித்து பிசாசினால் அழித்து ஒழித்து போட்டு மகிமையான விடுதலை கட்டளையிடும்படியாக சுத்தமாக்கி ஜனங்கள் ஆரோக்கியப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆதி கிறிஸ்து அனுபவத்தை ஜனங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக முற்றிலும் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் உலகத்தை வாழ்ந்து சகல ஆசீர்வாதங்கள் அடைந்து உலகத்தை பிழைக்கத்தக்கதாக அறிக்கை ஆயத்தோடு காணப்படத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் பிதாவே. குழந்தையோடு செல்வர் எல்லாரும் அளவில் அவர் ஆசிரிக்க முடிய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வராமல் தடப்பட்ட நிஜங்களை சந்தித்து சாதாரண மாற்றி ஆத்திர கொண்டு அளவில் அவர் ஆசிரிக்க முடிய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். வந்து கொண்டு ஜனங்கள் குறிக்கப்பட்ட சமயத்திலே வந்து செல்லுடைய அனுக்கரிசல் நாமத்தை மயப்படுத்தி சகலமாக நுழைற்ற கிருபாரக்க நண்பா தேவாரும் மேல்பரிய சுநாமத்தில் ஜெபங்கள் அன்பா பரா பிதாவே. தேவக்கு மகிமை துதியான மகிமை அல்லேலியா. எல்லாரும் ஆண்டவத்தை ஆண்டவரே மீதும் இயேசு மீதும் பிதாவே அல்லேலியா. 225வது பாட்டு, 225வது பாட்டு, பழைய வசனம் 205வது பாட்டு. வருவாய் விரைவாய்
அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இங்க வீட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய சகல நிலையில் கண்டு கொண்டிருக்கிறதா அறிந்து கொண்டிருக்கிறதா ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஜனங்கள் அவசியமான சகல ஆசிரமங்களையும் இலவசமாக கொடுக்க முடியாத சித்தம் உள்ளவராக எப்போது எதிர்பார்த்து நடப்பித்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய தினம் ஆத்மா சந்தித்து அளவில்லாத ஆசுவாங்களை கட்டளை முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் திருவார்த்தையில் பேச அறிவிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திருசனையில் இருக்கிற ஜனங்களும் ஒலிபெருமுறை திருவார்த்தைகள் கேட்கிற ஜனங்களும் கூட முதல் வார்த்தை என்றான விசுவாசத்தோடு போகணுமாய் அவளை ஏற்றுக்கொண்டு போகணுமாறு கீழ்ப்படுதல் சகல ஆசனம் அடைந்துள்ளதாக யாவருக்கு பேச முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. அடையாளங்கள் அற்புதங்கள் பலத்தகையில் ரபித்தலும் சத்ருவானும் கிரீஸ் நட்சத்திரோட காத்தலும் பேதையா தூசியாயை துடைத்து போடுற அழுக்கப்பொருளுக்கு அடியானங்கள் பலப்படுத்தும்படியாக உமது கருத்தில் உடவைப்படி நாமத்தை மயப்படுத்த அளவில்லாத ஆசவங்களை கட்டளை கெஞ்சிரோம் பிதாவே. உமது நாமத்தை மயப்படுத்த கிருவாரகரன்பா தேவாரும் மேல்பரியசு நாமத்தில் ஜெபங்கள் பரா பிதாவே. தாவுக்கு மகிமை துதிகிற மகிமை எல்லாரும் ஆண்டவரை ஆண்டவரே இனிமையாவும் தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசியுங்கள். ஞானித்தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேலின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை துதிகிற மகிமையிலே ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையின் நியாயத்தை நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமை துதியான மகிமையிலே கழித வாரத்துல மேனோபாட்டில குறித்தான ஒரு பாகத்தை குறித்து பரிசுத்த ஆவியார் நமக்கு தெளிவாக பேச அறிவித்தார் என்பதை குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இன்றைய தினம் அடுத்த பாகம் தேவன் என்ன சொல்லுகிறார். சுருக்கமாக நாம் அதை கவனிக்கும் போது தேவனை குறித்தும் தேவனுடைய கிரியைகளை குறித்தும் எவன் அறிந்திருக்கிறானோ அவைகளை குறித்து அவன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றும் அவ்விதமான மேன்மை பாராட்டல் தேவனுக்கு பிரியமானது என்றும் தேவன் சொல்கிறார். மகிமை துதிகிற மகிமையிலே தேவனை அறியாமல் தேவனுடைய கிரியை குறித்து அறியாமல் வேற நாம் கணித வாரத்தை கவனித்ததான அவைகளை போன்ற காரியங்களை குறித்து அறிந்து இவன் எதை குறித்து எவ்விதமான அனுபவத்தோடு மேன்மை பாராட்டினாலும் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. யாருக்கு பிரயோஜனம் இல்லை? தனக்கும் இல்லை, மற்றவர்களுக்கு. அது ஒரு மேன்மை பாராட்டாலும் அல்ல, ஏதோ பைத்தியகாரதனமான ஒரு உடர். அந்த ஞானத்தை குறித்து நாம் என்ன கவனித்தோம்? பைத்தியம். இந்த ஞானத்தை வைத்து கொண்டுதான் மறுபடியும் இனி ஒரு பிரிவு ஏற்படுது. பிரிவு அந்த ஞானத்தில் இனி ஒரு பிரிவு என்ன? தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லை என்றான ஒரு பிரிவு ஏற்படுகிறது இந்த ஞானத்தினாலே, உலக ஞானத்தினால அவிதமான ஒரு பிரிவு கூட அந்த ஞானத்திலிருந்து பிரிந்து மனுஷனை கெடுக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? மதியேடன் தெய்வம் இல்லை என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறான். இந்த மதிகேட்டுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? பைத்தியம் என்பது. இந்த மதிகேடு என்ற வார்த்தையோட ஒரு அர்த்தம் பைத்தியம். மதிகேடு என்றால் பைத்தியம் என்பது. அப்படி கவனிக்கும் போது யாரு தெய்வம் இல்லை என்று சொல்லுறது? மதிகேடன். மதி கெட்டு போன மதி கெட்டவன் கதி கெட்டவன், மதியற்றவன் கதியற்றவன். இவ்விதமான கதியாற்று கதி கட்டு காணப்படுகிறவர்கள் மதி கெட்டவன் கதி கெட்டவன், மதி அற்றவன் கதியற்றவன். இந்த மதிகேடுடைய அர்த்தம், மதிகேடு வார்த்தையோட அர்த்தம் என்ன? பைத்தியம் என்பது. இவ்விதமான பைத்தியக்காரத்தனமான அனுபவத்தோடு பைத்தியக்காரராகவே உலகத்தில் கிரிசுகிறதான ஒரு பிரிவு கூட இந்த உலக ஞானத்தினாலே ஏற்படுகிறது.
ஏனென்றால் இந்த உலக ஞானமாகிய துய ஞானத்தினாலே தேவனை ஒருவனும் அறிய முடியாது என்று வேதம் சொல்கிறது. கல்வி அறிவினாலும் உலக ஞானத்தினாலும் தேவனை அறிய முடியாது என்று கர்த்தருடைய வேதம் தெளிவாக பேசி அறிவிக்கிறது. இவ்விதமான நிலைமையோடு ஒரு கூட்ட ஜனங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆகினாலே அவ்விதமான எந்த மேன்மை பாராட்டாலாய் காணப்பட்டாலும் அது வெறும் பைத்தியம் தானே தவிர மற்றபடி விசேஷம் இல்லை, மேன்மையும் இல்லை. அதனால் தனக்கும் தனக்காவது மற்றவர்களுக்காவது பிரயோஜனமும் இல்லை. தேவன் சொல்லுகிறது என்ன? தேவனை குறித்தும் அவருடைய கிரியைகளை குறித்தும் எவன் அறிந்திருக்கிறானோ அவன் அவைகளை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றும், அதுவே தேவனுடைய பார்வையிலே மேன்மையானது என்றும் தேவன் அவைகளை விரும்புகிறார் என்றும் நாம் கவனிக்கிறோம். பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் ஒருவர் உண்டு என்பதை மனுஷன் அறிய வேணும். அவர் யார் என்று அறிய வேணும். முதல் காரியம், தேவன் ஒருவர் உண்டென்று மனுஷர்கள் அறிய வேண்டும். அவர் யார் என்று அறிய வேண்டும். ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், சர்வ ஜனத்துக்கும் சர்வ உலகத்துக்கும். அவர்தான் மகா பரிசுத்த உள்ளவர், மகா சத்தியவரார், மகா இரக்க உடையவர், மகா உருக்க உடையவர், மகா நீதி வரார், மகா பரிசுத்த உடையவர், மகா நீதி உடையவர், மகா சத்திய உடையவர், மகா இரக்க உடையவர், மகா உருக்க உடையவர், மகா சிநேக உடையவர், மகா அன்புடையவர். இவர்தான் தெய்வம். இந்த குண அதிசயம் எந்த நாமத்தில் உண்டோ அவர்தான் தெய்வம். மகா பரிசுத்தம், மகா நீதி, மகா சத்தியம், மகா உருக்கம், மகா இரக்கம், மகா சிநேகம், மகா அன்பு, தெய்வீகம். இவ்விதமான குணாதிசயங்கள் எந்த நாமத்தில் உண்டோ அவர் தெய்வம். இதற்கு மாறாக பிசாசியமான பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், துன்மார்க்கங்கள், துர்மோகங்கள், காம விகாரங்கள், விபச்சாரம், பேச்சுத்தனங்கள், குடிவெறி, அடிபிடிகள், அக்கிரமம், கொலைபாதகம், இன்னும் அசுத்தமான பாவக்கிரிகளை எதெல்லாம் நாமத்தில் காண முடிகிறதோ அதெல்லாம் பாவத்தில் பிறந்த மனுஷன் என்று தாராளமாக அறிய முடியும். பாவத்தில் பிறந்த மனுஷர்கள், ராட்சசன்மார், அரக்கன்மார் என்று அவருடைய அந்த கதைகளே சொல்லும். கதைகள் புராணங்கள் கதைகளே சொல்லும். அந்த புராணங்களும் கதைகளும் சொல்லும். புராணம் என்றால் அதனுடைய அர்த்தம் பழங்கதை என்பது. புராணம் என்றால் அந்த தமிழ் வார்த்தையுடைய அர்த்தமே பழங்கதை என்பது. கதை என்றால் அர்த்தம் பொய் என்பது. இவ்வளவுதான். புராணம் என்றால் பழங்கதை, கதை என்றால் பொய். இதுதான் அவருடைய அர்த்தம். தேவனை நாம் கவனிக்கும் போது தெய்வீகத்தினாலே நிறைந்தவராகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார். தெய்வீகத்தை உடையவர், தெய்வீகத்தினால நிறைந்தவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். தெய்வீகம் என்றால் என்ன? மகா பரிசுத்தம், மகா நீதி, மகா சத்தியம், மகா உருக்கம், மகா இரக்கம், மகா சிநேகம், மகா அன்பு. இவைகள் தெய்வீகம். தெய்வீகமான குணாதிசயங்கள் எந்த நாமத்தில் உண்டோ அவரே தேவன். தேவன் ஒருவர் உண்டு, சர்வ ஜனத்துக்கும் சர்வ உலகத்துக்கும் ஒரே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை குறித்தும் அவர் யார் என்பதை குறித்தும் எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் அதை குறித்து மேன்மை பாராட்டலாம். அவன் அதை குறித்து மேன்மை பாராட்டலாம். கர்த்தராகிய தேவன் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தராகிய ஆண்டவர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம். ஏராளமான நாமங்கள் இருக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது அவருடைய நாமம். கிறிஸ்து இயேசு என்பது அவருடைய நாமம். மேசியா என்பது அவருடைய நாமம். இன்னும் நிறைய நாமங்கள் இருக்கிறது. மகிமை, துதியான மகிமை அல்லேலூயா. தன்னுடைய சொந்த தேவனை குறித்து எவன் அறிந்திருக்கிறானோ அதை குறித்து மேன்மை பாராட்டலாம். வேதனை சொல்றது ஓசியாவின் தீர்க்கதரிசனம் 6வது வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் தீர்க்கதரிசனம் 6வது அதிகாரம் 6வது வசனம். பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறார் தேவன்.
தகன பலிகளை பார்க்கலும் அவரை அறிகிற தேவன் அறிகிற அறிவை விரும்புகிறார். மெய்யான தேவன் ஆராதிக்கிறதான ஒரு வகுப்புறாய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கூட ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு தேவனை தெரியாது. கிறிஸ்தவர்கள் என்றான அவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள்? மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறார்கள். அதே சமயத்துல அவர்களுக்கு கூட ஒரு கூட்டம், அந்த வகுப்பிலே ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு தேவன் தெரியாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலியல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். பலியை அவர் விரும்பவில்லை. தேவன் அறியாமல் இருந்து ஒரு பலி செலுத்தினால் அதை விரும்பவில்லை. அதை பாருங்க, இரக்கத்தை விரும்புகிறார். தகன பலிகளை அவர் விரும்புவதில்லை. அவர் அறியாமல், தேவன் அறியாமல் இருந்து கொண்டு பலி செலுத்துகிறதையோ தகன பலியை செலுத்துகிறதையோ அவர் விரும்பவில்லை. பலி என்றால் எதையெல்லாம் குறிக்க தெரியுமா? காணிக்கை எல்லாவற்றையும் குறிக்கும். காணிக்கை எல்லாவற்றையும் குறிக்கிறது பலி என்றார். தேவன் அறியாமல் இருந்து கொண்டு எவ்வளவு காணிக்கை வைத்தாலும் தனக்கு பிரயோஜனம் இல்லை. தேவன் அறியாமல் இருந்து கொண்டு காணிக்கை வைக்கிறதுனாலும் பலி செலுத்தினாலும் தகன பணிகளை செலுத்தினாலும் எவ்வளவாக காணிக்கைகளை செலுத்தினாலும் அதனாலே பிரயோஜனம் இல்லை. தேவன் எதை விரும்புகிறார்? பலியையும் அல்ல, தகன பலியும் இல்லை, இரக்கத்தை விரும்புகிறார். தேவன் அறிகிற அறிவை விரும்புகிறார். தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்வதையே விரும்புகிறார். தேவ இரக்கத்தினால நிறைந்து வாழும் அனுபவத்தையே விரும்புகிறார். தேவ கோபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது பிறகுதான் தேவ இறக்கம் லபிக்கும், கிடைக்கும் மனுஷனுக்கு. தேவ கோபம் ஆகிய பயங்கரத்துக்கு எதுவான கிரியிலிருந்து தேவ அவிதமான கிரியந்தவன் விடுதலை பெறும்போது தேவ கோபத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். தேவ கோபத்துக்கு எதுவான கிரியிலிருந்து விடுதலை பெற்று தேவ கோபத்திலிருந்தும் விடுதலை பெற்று தேவ இரக்கத்தை பெற்று உலகத்தில் வாழுகிறது தேவன் விரும்புகிறார். அவரை அறிகிற அறிவு அப்போது அவருக்கு ஏற்படும். அவரை அறிகிற அறிவை விரும்புகிறார். அவரை தேவன் அறிகிற அறிவை விரும்புகிறார். அப்போ சில ஆள் சொல்வார்கள், எங்களுக்கு அந்த தெய்வத்தை தெரியாது. எங்களுக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் வேதம் படித்து கற்று காணாம எத்தனையோ அதிகாரங்கள் சொல்ல நாங்கள் கற்று தேர்ச்சி அடைந்திருக்கும் போது, வேதத்தை படித்து காணாம சொல்லி பிரைஸ் எல்லாம் வாங்கி வெகுமதி எல்லாம் வாங்கி விட்டு போது எங்களுக்கு தெரியாது. பிரசங்கம் பண்ணுகிற எங்களுக்கு தெரியாது. இந்த பரிசுத்த வள்ளி ஒரு உபவாசம் இருக்கிற எங்களுக்கு தெரியாது. இனி என்னெல்லாம் நாங்கள் கர்த்தருக்கு என்று செய்கிறோம், என்னென்ன காரியங்கள் நடப்பீர்கள் எங்களுக்கு தெரியாது. பிரசங்கம் பண்ணுறவர்களுக்கும் தெரியாதா? எங்கள் போதகம் தெரியாதா? எங்களை போதகம் தெரியாதாக்கும். கணித வாரம் தான் வாழ்த்தோம் வசனம். அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதிலே பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. எவன் பாவத்தோடு காணப்படுகிற அவன் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. போதனை வெறுவனா பான முட்டை பேசிட்டாலும் ஒன்று இல்லை. பான முட்டை உள்ள போதனைகளோட படசங்கம் பயங்கரம் வன்பிச்ச பிரசங்கம். ஆட்டி தகர்ப்பு கோடாரி வெட்டி தகர்த்த மாதிரி பயங்கரமான தகர்ப்பு பிரசங்கம். இன்று அங்க ஆட்டிச்சு தகர்த்து தமிழ்ல எடுத்து பேசுவெல்லாம் மாறி நிற்க வேண்டியதான். மாறி நிற்க வேண்டியது. தளர்ந்து போவன் எடுத்து பேச நிற்கிறவன். அவருக்கும் தெரியாதா? வேதம் சொல்லுறது 1 யோவான் 3:6 சொல்லுறது, அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இவ்வளவுதான். எவன் பாவத்தொன்று பூர்ணமா ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து தேவனுடைய பரிசுத்தத்தினால் நிறைந்து பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவனாக முற்றிலும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து உலகத்தில் வாழுகிறவனாக எவன் காணப்படவில்லையோ அவன் தேவனை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. இவ்வளவுதான். கணித வாரம் சொன்ன தேவன் அறிந்திருக்கிற பக்தர்கள் குறித்து, தேவன் அறிந்திருக்கிற பக்தர்கள் குறித்து ஒரு 5 பக்தன்மாரை குறித்து சொன்னேன். தேவனார் 5 வகையான பக்தர்கள். யானை பாகவன குருடர்கள், யானையை பார்க்க குருடர்ல போன்ற, யானையை பார்க்க போன குருடர்களை போன்ற பக்தர்களை குறித்து சொன்னேன் கணித வாரம். 5 பேர் யானையை பார்த்து கொண்டு 5 குருடர்கள் யானையை பார்த்து சொல்ற விதமாக
பக்தர்கள் இருக்கிறார்கள். இனி ஒரு வகுப்பு எப்படி தெரியுமா? குருடன் தான். குருடரை போல ஒரு குருடன் பாலை கண்டுபிடித்தது இப்படி இருக்கு. பால் இப்படி இதுபோல அவன் கண்டுபிடித்தது பால் என்றால் இப்படி இருக்கு. கடப்பா குச்சி போல, கொக்கு போல. கொக்கு இப்படி இருக்குமா, பால் இப்படி இருக்க. இது குழந்தையில தொண்டல் எப்படி போமா? இப்படி பால் வைக்க ஒரு குழந்தை மரித்து போனதா, அதை சொல்லிக்கொண்டே போகிறார்கள் பொம்பளைகள். குழந்தை மரித்து போனது, பால் வைக்க குழந்தை மரித்து போனது. குருடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்போ குருடன் கேட்டானா, என்னம்மா சொல்லுகிறீர்கள்? இன்னும் வீட்டில் உள்ள குழந்தை மரித்து போச்சப்பா. ஏன்? பால் வைக்க குழந்தை மரித்து போனது. பால் வைக்க குழந்தை மரித்து போனதாகும். ஆமா. காடோ ஏன் பால், இந்த பாலை குழந்தை கொடுத்தார்கள் குடிக்கான். இன்னொருத்தன் போறான், அவனை சொல்லி கொண்டு போறான். எப்படியும் ஒரு குழந்தை பால் விற்க மரித்து போறது என்று அவனு சொல்லி கொண்டு போறான். ஓய் அண்ணாச்சி, என்ன சொல்லுகிறீர்கள்? குழந்தை மரித்து போனது. எங்க? இன்ன வீட்டில் உள்ள குழந்தை. ஏன் மரித்தது? பால் விற்க மரித்து போனது. பாலா? ஆமா. பால் விற்க குழந்தை மரித்து போனதா? ஆமா. அண்ணாச்சி, பால் எப்படி இருக்கும்? அப்போது குருடனுக்கு அவன் சொல்லி கொடுத்தான், பால் வெள்ளையா இருக்கு. வெள்ளை எப்படி இருக்கும் அண்ணாச்சி? வெள்ளை கொக்கு போல இருக்கு. கொக்கு எப்படி இருக்கு அண்ணாச்சி? கொக்கு இப்படி இருக்கு. பாப்பா அண்ணாச்சி, பாரு. இதாக்கும் இல்ல அண்ணாச்சி பாரு. ஓஹோ, படுபாவிகள், இதையா குழந்தைய குடிக்க கொடுத்தா? மனுஷனுக்கு எவனுக்கு தொண்டை போகும்? இப்படி ஒரு குருடன் பாலை கண்டுபிடித்துக் கொண்டான். இவரிடத்துல போய், கொஞ்சம் பால் சாப்பிடு. ஐயா போன்னு சத்தம் போட. ஐயா பூ கல்லோறேன். பால் ஒரு பால் என்ன கொண்டு ஒரு சத்தம் போடுவேன். இப்படி இருக்குது தொண்டை போமாங்க. அவன் ஆறுதல பால் குடிப்பில்லை. மற்றவங்க குடி. இவன்கிட்ட யாராவது கேட்ட அருகில ஜனங்களை பால் குடிப்பில்லை. குருடா மாதிரி பால் குடிக்கலாமா? குருடா, உனக்கு பால் பற்றி தெரியுமா? குடிக்கலாமா? தொடாத, கொண்டு வரவன சத்தம் போட்டு விரட்டு. இப்படி ஒரு கூட்டம் பக்தர்கள், தேவன் அறிந்தவர்கள் உலகத்தில் நிற்கிறார்கள். தேவனை தோதே
பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. இவ்விதமாக ஒருவருடைய ஜனங்கள் காணப்படுகிறார்கள். எந்த போதகனா இருந்தாலும் சரி, எந்த பக்தனா இருந்தாலும் சரி, எவனுடைய ஜீவியத்தில் பாவம் இருக்கிறதோ அவன் தேவனை கண்டவனும் அறிந்தவனும் அல்ல. தெளிவாக கர்த்தருடைய வசனம் இயேசு அறிவிக்கிறது. பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. தேவனை குறித்தான அறிவு எவனுக்கு ஏற்பட்டிருக்கிறோ அவன் மேன்மை பாராட்டுகிறது. நல்லது. தேவனுடைய கிரியை குறித்து எவன் அறிந்திருக்கிறானோ அவன் மேன்மை பாராட்டுகிறது. நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த மேன்மை ஒரு காலத்திலே மாறாததும் அழியாததுமான மேன்மை, தேவனுக்கு பிரியமான மேன்மை. தேவனுக்கு பிரியமான மேன்மை. முதல் காரியம், பூமியிலே கிருபை செய்கிற தேவன் என்று அறிய வேணும். பூமியிலே கிருபையை நடப்பிக்கிறவர், கிருபை செய்கிறவர், கிருபை செய்கிறவர். கிருபை என்றால் தேவனுடைய அளவில்லாத இரக்கம். பயங்கரமான பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தேவ கோபத்தையே ஜனங்கள் அறிவித்து தேவ கடும் கோபத்தோடு உலகத்திலே மாண்டு போக ஏதுவான அனுபவத்தோடு தேவனுடைய கடும் கோபத்தினாலே அழிந்து அழிந்து போக ஏதுவான நிலைமையோடு காணப்பட்டு நிற்கிறதான மனுக்குலத்தின் மேல் தேவன் இரக்கத்தை கட்டளையிடுகிறவர் என்பதை அறிய வேண்டும். மகா இரக்கம். அளவில்லாத இரக்கம். எப்போதும் தேவனை கடும் கோபத்தை போட்டும் தன்மையோடு கிரீசுகிற ஜனங்கள் மேல் மகா இரக்கத்தை கட்டளையிடுகிற தேவன், மகா இரக்கத்தை பாராட்டுகிற தேவன், இரக்கத்தை அளிக்கிற தேவன் என்பதை ஜனங்கள் மனுக்குலங்கள் அறிய வேண்டும் என்பதை குறித்து தேவன் சொல்கிறார். வியாதியோடு நோயோடு பலவிதமான கஷ்டத்தோடு காணப்படுகிற ஜனங்கள் மேல் அவர் மனதுருகிறார். மகா இரக்கமுடையவராக இருக்கிறார். பாவபாரத்தை சுமந்து கஷ்டப்பட்டு சமாதானற்று நரகத்துக்கு ஏதுவான அனுபவத்தோடு நரகாக்கினைக்கு ஏதுவாக நரகத்தை பற்றி கொண்டு நரகாக்கினை நேராக கடந்து போகிறதான ஜனங்கள் மேல் மகா இரக்கத்தை கட்டளையிடுகிறவர் தேவன். கட்டளையிடுகிறவர் தேவன். கட்டளையிடுகிறவர் தேவன். மகா இரக்கத்தை செய்கிறவர் தேவன். மகா இரக்கம். மன உருக்க உடையவர். நோயாளிகளை பார்த்து மனது உருகிறவர். நோயாளிகளை பார்த்து நோயாளிகளை பார்த்து மனது உருகிறார் தேவன். உனக்கு தெரியுமா? அவரை பற்றி தெரியுமா? மூரமுறுத்து கிருகிருத்து மனதில் வைத்து என்னெல்லாம் அவிசுவாசம் கொண்டு எண்ணி 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 இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஆனை போல இருக்குது, பூனை போல இருக்குது, கருப்புட்டி போல இருக்கிறது, சர்க்கரை போல இருக்கிறது, கிருகிறன்னு சொல்லி சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு? வருஷம் எத்தனை ஆச்சு? ஆண்டவர் இது ஒண்ணும் காணாம இருக்காரு. ஆண்டவர் ஒண்ணும் காணலையா? ஆண்டவர் நீர் காணலையா? முறமறுத்து எடுத்து உள்ள அக்கிரமத்தை செய்தியது பின் அக்கிரமத்தில் நடவி ரோகத்தின் மேல் ரோகத்தை அறிவித்து கஷ்டத்தில் கஷ்டத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். தேவனை குறித்து தெரியாது. தேவனை குறித்து அறியாதவர்கள். தேவனை குறித்து கொஞ்சம் தெரியாது, எவ்வளவு தெரியாது, காடுகளோ கூட தெரியாது. தேவனை குறித்து ஒரு நோயாளி அறிந்து கொள்வானால் என்னுடைய பாவத்தினால் அக்கிரமத்தினால் இந்த நோய் வந்தது. ஆனால் தேவன் இதுவரையில் அடியான உலகத்தில் பாதுகாத்தா அவர் என்னை குணமாக்க வல்லமை அதிகாரமுடையவர். அவர் குணமாக்குறார். வாக்கு தத்தங்களிலே மாற்றம் இல்லாத, வாக்கு தத்தங்களிலே மாற்றம் இல்லாதவர் என்ன சொத்தமாக வல்லமை அதிகாரமுடையவர். இதல்ல அக்கிரமத்தில் பின்னாச்சுகிற அக்கிரமாக எப்படி இருந்து பின்னு செய்கிறதா அக்கிரமமாக்கும் உள்ளையா இல்லை. ஐயோ 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 கையில் அங்க எடுத்து இங்க எடுத்து இதெல்லாம் தான் செய்கிறது. பின்னும் பக்தர் கூட்டம் கூட இப்படி சில பக்தர் கூட்டம்
தேவனை குறித்து எவ்வளவு எனக்கு தெரியாதவர்கள் என்பது பின்னும் செய்கிற உள்ள எல்லாக்கும் வந்தான். தன்னை தாழ்த்துறது கிடையாது. தேவன் கிருபை செய்கிறோம், இலக்கம் செய்கிறோம், நம்ம கொடாக்குறோம். என்ன கொடாக்குற தேவன், அவர் என்ன கொடாக்க எப்போது சித்தவளவரா இருக்கிறார். எல்லாரும் கொண்டு வர சிநேகிக்கிறோம், அது கிடையாது. எனக்கு இது வந்துட்டுது, எனக்கு இது வந்துட்டுது, எல்லாரும் சுகத்தோடு மனத்தோடு துடிச்சோடு நடக்கும். இவனை கூட ஆகும். மற்றவன் கூட சோதனை நடக்கிறது இவனை பிடிக்காது. எல்லாரும் துடிச்சு குடிச்சு துடிச்சு துள்ளி துடிச்சு நடக்குது. எனக்கு எனக்கு கஷ்டப்படி ஆண்டவரே, எல்லாரும் துடி துடிச்சு கொண்டு ஆனக்குட்டி போல துடி துடிச்சு கொண்டு சாரு. எனக்கு இப்படி வந்து நான் இப்படி நடந்து இவனுக்கு இவன் தான் புலிசுனியக்காரன். இவனுக்கு இவன் புலிசுனியம் செய்கிறவன், இவனுக்கு இவன் மந்திரம் செய்கிறவன். ஜபம் இல்ல, இது ஜபம் இல்ல. அவனுக்கு புலிசுனி தான் உண்டாகும், அவனுக்கு இடம் உண்டாகும். புலிசுனி நல்லவனானா உலக மனுஷன் கூட நல்லவன் நினைப்பான். தான் சீனப்பட்டு விளையாடப்பட்டு கிடந்தாலும் எவனாவது பலசாலி நடக்க பார்த்து சந்தோஷப்படுவான். நான் ஆனாலும் என்ன தூக்கி கொண்டு போக, நான் விழுந்து கிடந்தான் தூக்கி கொண்டு போக, இவன் எல்லாம் பலசாலியா இருக்கிறானே, பலசாலியா இருக்கிறானே தூக்கி கொண்டு போக. லட்சியப்படுகிறது முன்னே ஒரு பையன் அனாவசியம் பேசப்பட்டார் ஒரு ரூம்ல. நான் லட்சியப்படும், நான் அவனை கொஞ்சம் பயப்படுத்த போறேன். அவன் பெரிய ஆசானுமாக, அவன் பெரிய ஆசானும். அவனை கண்டது ஊரில் உள்ள ஆட்களுக்கு எல்லாம் பயம். என்னெல்லாம் அவன் படிச்சு அவன் தேர்ச்சி அடைந்து பெரிய ஆசான நட. அந்த தைரியத்தை வைத்து கூட ஒரு பொம்பளை அனாவசியம் பேசப்பட்டாங்க. நமக்கு எல்லாம் நீதி நியாயம் அந்த காலத்திலேயே, இந்துவா இருந்த காலத்தில், ரட்சிக்கப்படாத காலத்தில். நான் போய் அவனை பயப்படுத்த போறேன், கொஞ்சம் பயப்படுறேன். அவன் பயந்து அணிங்க கொண்டு அவன் பேசுறது நியாயம். அவன் பேசுன ஒன்று இப்ப சொல்ல நேரம் இல்லை, அவசியம் இல்லை. பயந்து அணிங்க கொண்டு நிற்கிறான் அவன். அவர் போக முடியல. அவன் பயந்து அடங்கி என்னெல்லாமோ ஒரு மாதிரி கெஞ்சி கெஞ்சி பேசுறான். நான் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி நிற்கிற அப்படியே நின்றான். பிறகு அவன் போகவும் செய்தான். ஒரு மனுஷன் சொல்றதாக்கும் என்ன எடுத்து, ஐயே நீ இப்படி விட்டுட்டு வந்துட்டியே, வளராத நரம்பு பார்த்து ஒன்று கொடுப்பேன் நினைச்சேன். அவன் வளராட்டா இவனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த வளர்த்து இவனுக்கு கிடைக்குமா? ஐயே இப்படி வந்துட்டியே, வளராத நரம்பு பார்த்து ஒன்று கொடுப்பேன்ல நினைச்சேன். அப்போ நான் சொன்ன மாறுத்துறேன், இது என்ன போய் பேசிருந்தீர், என்ன போய் சொல்லிரு. நான் விழுந்து கிடந்த எடுக்க வேண்டிய அவனால், நான் செத்து கிடந்த என்னை வெட்டி போத்த வேண்டிய அவனால். இப்படிப்பட்ட சரீர பலம் உள்ள ஆட்கள் வாலிபர்கள் ஊரில் இன்னும் யாராலும் வேணும் என்று விரும்புகிறவன் நான். உனக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட சரீர பலம் உள்ள பையங்கள் வாலிபர்கள் ஊரில் இன்னும் யாராலும் வேணும் என்று நான் விரும்புகிறவனாக உங்களுக்கு தெரியுமா? நான் விழுந்திருந்த அமையில போய் எடுக்கணும் என்ன? நான் செத்து இருந்த அமையில போய் என்னை வெட்டி போத்தணும். என்ன பேசுறேன்னு கேட்டேன். அப்படி நான் அப்போது பேய கும்பிடுற காலம், உலக மனுஷனா இருந்த காலம், உலக மனுஷனா இருந்த காலம். உலக மனுஷன் கூட நல்லவன் இப்படித்தான் இருப்பான். இப்படி இருக்க. இனி சில பக்தரோட காரியம் இப்படி ஆனா தேவோட கோபம் அவனோட நீங்க இடம் இருக்கிறதா? நம்முடைய தெய்வத்தை
மகா இரக்கத்தை கட்டளையிடுகிறார். ரோகத்தோடு வியாதியோடு மற்றும் கஷ்டத்தோடு ஜீவிக்கிறவர் விரும்புறதில்லை. அவரை குறித்து அறிந்திருக்கிறாயா? அப்படியானால் ஒரே க்ஷணத்துல நீ சொஸ்தமடைவாய். ஒரு செகண்ட்ல, ஒரு க்ஷணத்துல, ஒரு செகண்ட்ல சொஸ்தமாக்கப்படுவாய். அவர் யார் என்று அறிந்து, அவர் கிருபை செய்கிற தேவன், பூமியிலே கிருபை செய்கிற தேவன். மகா இரக்கம் செய்கிறவர், மகா இரக்கத்தை கட்டளையிடுகிறவர், சகல பாவிகள் மேலும் மகா இரக்கத்தோடு காணப்படுகிறவர், தேவகோபத்தை மூட்டும் தன்மையோடு காணப்படுகிற பாவிகள் மேல் அவர் இரக்கத்தை கட்டளையிட்டதுனால தேவ கோபம் அவனை அதம் பண்ணாமல் இன்னும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் காலங்கள் நீண்டு போறது. தேவ கோபம் அவனை அதம் பண்ண காரணம் கிறிஸ்து இயேசுவின் இரக்கம். அளவில்லாத இரக்கத்தை கட்டளையிடுகிறவர், அளவில்லாத இரக்கத்தை கட்டளையிடுகிறவர் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் தேவன் என்பதை மனுஷன் அறியவன். தேவன் அளவில்லாத இரக்கங்களை கட்டளையிடுகிறவர் என்பதை அறிய வேண்டும் மனுஷன். அவைகளை குறித்து அதை குறித்து மேலும் வரலாம். தேவனை அறிந்து தேவனுடைய கிரியை, தேவன் மகா இரக்கமுடையவர், மனுமக்கள் மேல் சகல பாவிகள் மேலும் அவர் மகா இரக்கமுடையவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து அதை அந்த அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டு அதை குறித்து மேலும் பாராட்ட வேண்டும். இதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. அல்லேலூயா. அடுத்த விஷயம் என்ன? பூமியிலே நீதி செய்கிறவன், நியாயம் செய்கிறவன், பூமியில நியாயம் செய்கிறவன். பைபிள் ஒருத்தர் கையில் இல்லையா? என்னதான் மாறி சொன்னா நீங்க சும்மா வச்சுட்டு இருக்குதியா? மகிமை, துதியான மகிமை. பூமியில நியாயத்தை செய்கிற கர்த்தர் என்பதை அறிய வேண்டும். நியாயம் என்றால் என்ன தெரியுமா? எதிரிக்கு இருக்கிறதான வழக்கை தீர்த்து ஒப்புரவாக்குதல் என்பது, ஒப்புரவாக்குதல் என்பதே நியாயம் சொல்ற நியாயம் செய்கிறது. ரெண்டு பேர் சத்துருக்களா இருந்தா ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு மனுஷன் போய், ரெண்டு மனுஷர்கள் பெரிய சத்துருக்களா இருந்தால் அந்த ரெண்டு மனுஷருக்கு மத்தியஸ்தனாக போய் ஒரு மனுஷன் நின்று அவருடைய காரியங்கள் எல்லாம் விசாரித்து அந்த பிரிவினை எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை சமாதானப்படுத்தி ஒப்புரவாக்குறதுதான் நியாயம் செய்கிறது என்பது. நியாயம் செய்வது என்றால் அவருடைய கருத்தால் தான். தேவன் பூமியில நியாயத்தை செய்கிறவர். பூமியில யாருக்கு நியாயம் செய்கிறார்? மன்னருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. 1 தீமோத்தேயு 2:5 வாசியுங்கள். மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் மகா பிரிவினை ஏற்பட்டுள்ளது, மகா வழக்கு ஏற்பட்டது. மன்னரும் சத்துருக்களா தேவனுக்கு மகா கூடிய சத்துருக்களா மாறிவிட்டார்கள். மகா சத்துருக்கள் மனுஷர்கள் தேவ கோபத்தை கீழே செய்து தேவனுக்கு மகா கொடிய கோபத்தை மூட்டுறது மாத்திரமல்ல, அவருக்கு சத்துருக்களா மாறிவிட்டார்கள். பெரிய சத்துருக்கள். தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் எந்த விதமான சமாதானமும் இல்லை. பிதாவாகிய தேவனிடத்தில் மனுக்குலம் சமானம் இல்லை, மனுக்குலம் சமானம் இல்லை. தேவன் சமாதான பிரபுவா இருக்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர், சமாதான பிரபு தேவன். அதே சமயத்துல மனுக்குலத்துக்கு தேவனிடத்துல சமானம் இல்லை. தேவனுக்கு மனுக்குலத்துக்கும் பயங்கரமான பிரிவினையை மனுக்குலங்கள் உண்டாகிவிட்டது. தேவனுக்கும் மனுஷனும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனையும் ஐக்கியப்படுத்துறவர், ஒப்புரவாக்குறவர். பூமியில நியாயம் செய்கிற கர்த்தர் பிதாவாய் தேவனும் மனுக்குலத்தில் இருக்கிறதான பிரிவினை மாற்றி பிதாவாய் தேவனுக்கு மனுக்குலத்தில் சமாதானத்தை உண்டாக்கும்படியாக நியாயம் செய்கிற கர்த்தர் இவர். 83 சங்கீதம் 1-2 வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? தேவனே பேசாமல் ராதியும் மௌனமாராதியும், தேவனே சும்மா இராதியும். இதோ சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். தேவனுடைய சத்துருக்கள் மனுக்குலத்தை உண்டாக்கி சர்வத்துவம் படைத்து சர்வ சிருஷ்டிகளை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு கூட்டம் மனுஷர்கள் சத்துருக்களா இருக்கிறார்கள். வாசி அந்த வசனம். தேவனே மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். தேவனுக்கு ஒரு கூட்ட சத்துருக்கள். இந்த சத்துருக்கள் தேவனை வணங்குறது எப்படி தெரியுமா? தேவனோட நாமத்தை வழங்குறது எப்படி தெரியுமா? 119 சங்கீதம் 20 வாசி. 139 சங்கீதம் 139 சங்கீதம் 20.
அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கொடிய சத்துருக்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள். வீணாக தேவனுடைய நாமத்தை வழங்குகிறவர்கள் தேவனுடைய நாமத்தை கொஞ்சம் சொல்லிக் கொள்கிறார்கள், மேன்மையை பேசிக்கொள்ள எல்லாம் வீண் சத்துருக்கள். பாவத்தோடு அக்கிரமத்தோடு காணப்படுகிற சகல ஜனங்களும் தேவனுடைய சத்துருக்கள், கொடிய சத்துருக்களா இருக்கிறார்கள். இவர்கள் தேவனை ஆராதிக்கிறது குறித்து என்ன சொல்லப்படுறது தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 15 அதிகாரம் 19 முதல் 20 வாசிக்கும் போது ஒரு கூட்டம் வேதக்கார தேவன் ஆராதிக்கிறது இப்படித்தான். இந்த ஆராயம் உள்ள வருகிறது எல்லாம் தேவ கோபமும் தண்டனை தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பரியாசம் பண்ணுறது. ஆயிரம் வருகிறது எல்லாம் தேவ தண்டனை தேவ கோபம் இதான் இவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் அதை உணர்கிறது. சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படிட்டு வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் இப்போது உள்ள ஒரு கூட்டம் வேதக்காரர் ஆறாம் ஒரு கூட்டம் பெருங்கூட்டம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பார் அங்கேயே கழட்டி அவருடைய வஸ்திரங்கள் அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி அவரை கொண்டு போனார்கள். வாசிச்சுக்கிறான். சிவப்பான வேலைக்கே அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படிவிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கேயே கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். இதா இப்போது உள்ள ஒரு ஆளுடைய ஆராதனை. அவரை பரியாசம் பண்றதும் அவரை அவமதிக்கிறதும் அவர் ரட்சகர் என்று அவர்களுக்கு விசுவாசம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மெய்யார் தேவன் ரட்சகருமாக உலகத்தில் வந்தவர். அவரே மெய்யார் தேவன். அவரே மனுக்குலத்து சகல மனது ரட்சகர் என்று அவரை விசுவாசிக்க அவர்கள் முடிகிறது இல்லை. அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருக்கு மகிமையா ஜீவிக்கணும் என்று விரும்புறதும் இல்லை. பாவத்தில் போன ரட்சிப்பு நடுவை சொந்தமாக்கி ஆதி மகிமை அடைந்து அவருக்கு மகிமையா ஜீவிக்க வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. அவ்வளவு அவிசுவாசம், அக்கிரமும், துன்மார்க்கமும், வேஜுத்தனமும், கூட்டியும் பொருளையும் ஆட்டியும் புட்டியும். ஒரு நாளை நான் கொட்டியோட்டில இருந்து கூட்டம் நடத்தி முதலாட்டு போறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாலிவன் ஞானாங்கவும் வேதாங்கவும் முடித்துக்கொண்டு சிகரெட் என்ன கண்டா கொஞ்சம் எனக்கு அவன் பழக்கம் இல்லை. ஆனால் நான் ஒரு ஊழியக்காரன் என்று அவர் தெரிஞ்சதுனால கொஞ்சம் நான் வந்த சர்ச்சைக்கு போறேன். யாவுக்கு மகிமை துதிகிற மகிமை இவ்விதமான அனுபவத்தோடு தேவனை அவமதிக்கிறதும் பரியாசப்படுகிறதுமான ஒரு கூட்ட ஆராதனைக்காரர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் யாரு? தேவனை கூடிய சத்துருக்களாக காணப்படுகிறவர்கள். ஆனால் தேவன் இவர்களுக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார். தேவோடு இவர்களை ஒப்புரவாக்கும்படியாக அவர் மத்தியஸ்தரா உலகத்தில் வந்து என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார். நியாயம் செய்கிறவர். கொலோசை இருக்கிறது விருப்பம் 1:21 வாசியங்கள். கொலோசை இருக்கிறது 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்தோம். துர்க்கிரியைகளினால மனதிலே சத்துருக்கள். வெளிவேஷத்துல ஆண்டவரே, இயேசுவே, கர்த்தாவே, கடவுளே உள்ள சத்துருக்கள், அனுகூல சத்துருக்கள். சத்துருக்கள், அனுகூல சத்துருக்கள் என்ற ரெண்டு பிரிவுடையவர்கள் இருக்கிறார்கள். சத்துருக்கள் 2 பிரிவுடையவர்கள். சத்துருக்கள், அனுகூல சத்துருக்கள். இவர்கள் தேவன் ஆராய்ச்சி சொல்லுவார். இவர்கள் அனுகூல சத்துருக்கள், மனதில சத்துருக்கள். வெளியே கடவுளே கடவுளே. ஜெபத்தை எல்லாம் பார்க்கணும். ஜெபல ரொம்ப பயங்கர ஜெபமா. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். துர்க்கிரியினால மனதிலே சத்துருக்களாய் இருக்கிறார்கள் மனுஷர்கள். தேவனை கொடிய சத்துருக்கள், மனதில சத்துருக்கள். வாயினாலே அருமையாய் ஆண்டவரை குறித்து பேசிக் கொள்வார்கள். ஆனால் மனதிலோ அவர்கள் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். பிறகு சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்குதல், நியாயம் செய்தல், ஒப்புரவாக்குதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 2 கரத்தையும் நீட்டப்பட்டவராக 2 கரத்தை நீட்டிக் கொண்டு பாடுபட்டார். 2 கரத்தையும் நீட்டப்பட்டவராக சிலுவையிலே இவ்விதமாக
ஆணிகளினால் அடிக்கப்பட்டு 2 கரவும் நீட்டப்பட்டவராக அவர் பாடுபட்டு மரித்தார். பிதாவாய் தேவனையும் பாவிகளாக காணப்பட்ட உலகத்தில் காணப்படுகிற சகல மருமக்களையும் தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக பாவிகளை ஒரு கருத்துல பிடித்து பிதாவாய் தேவனை இன்னொரு கருத்துல பிடித்து வலது கருத்தினால பிதாவாய் தேவனையும் பிடித்து இடது கருத்தினால சகல பாவிகளையும் பிடித்து பிதாவாய் தேவனோடு மருமக்களை ஒப்புரவாக்கும்படியாக அவிதமாக பாடுபட்டு அவர் மரித்தார். அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாகுதல் ஏற்பட்டது. ஆனால் நீ விசுவாசித்த அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறியா? நீ விசுவாசித்திருக்கிறியா? விசுவாசித்த அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறியா? நியாயம் செய்கிறவர் கர்த்தர். பூமியிலே கர்த்தர் நியாயம் செய்கிறவர் என்பதை குறித்து அறிந்திருக்கிறாயா? இவ்விதமான நியாயம் செய்து கொடிய சத்துருக்களாக காணப்பட்ட மருமக்களையும் பிதாவாய் தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக இவ்விதமாக பாடுபட்டு ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணி வைத்தார். ஒரு கூட்டம் ஜனங்கள் அதை அடைந்து கொண்டார். ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த ஒப்புரவாகுதலை சொந்தமாய் கொண்டார்கள். பிதாவாய் தேவனோடு ஏகமான ஐக்கியத்தை அடைந்து கொண்டார்கள். பிதாவுக்கு ஏற்ற புத்திரனாக பிள்ளைகளாக குமாரத்தில் என்றால் அனுபவத்தை அடைந்து அவரோடு ஒப்புரவாகி ஏக ஐக்கியமான அனுபவத்தோடு ஒரு வாழும் வாக்கியசாலிகளாக காணப்படுகிறார்கள். உன்னுடைய அனுபவம் என்ன? பூமியிலே நியாயத்தை செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து கொண்டு அதை குறித்து மேன்மையாட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உனக்கும் பிதாவை தேவனுக்கும் ஏகமான ஐக்கியம் ஏற்பட்டிருக்கிறதா? அதை கொஞ்சம் பாவத்தையும் வைத்து உன்னை அடுக்காய் கரப்படுத்தி நாற்றம் எடுத்த அனுபவத்தோடு நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நாற்றம் எடுத்த அனுபவத்தோடு அநேகரோட பயங்கரமான துர்க்கந்தமான நாற்றம், பரிசுத்த அற்ற அனுபவம், தெய்வத்தோடு ஐக்கியமான அனுபவத்தை அடைந்து கொள்வது வழியே கிடையாது. ஜாக்கிரதையை கண்டுபிடித்துக் கொள். ஜாக்கிரதையா எச்சரியை கண்டுபிடித்துக் கொள். அடுத்தது என்ன? நீதியை செய்கிற கர்த்தர். பூமியில நீதியை செய்கிற கர்த்தர், கிருபையின் நியாயத்தின் நீதி செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து அவைகளை குறித்து மேலோபாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். அநீதிகள் எல்லாவற்றையும் மாற்றி நீதியினால நிறைத்து தேவ நீதியின்படி உலகத்தில் வாழ வைக்கிறவர் கர்த்தர். தேவ நீதியின்படி மருமக்களை வாழ வைக்கிறவர் கர்த்தர். அவளை நீதியை நிறைத்து அவர் உலகத்திலே இவரை வைத்து நீதி கர்த்தர் தாங்கி நடத்துகிற கர்த்தர். நீதி கர்த்தரால் தாங்குவேன் சொல்லி இருக்கிறார். நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 வாசிங்கள். 2 எப்போ எடுத்து நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எத்தனை அவசரம்? 2 தானே? லோக மகிமை துதியான மகிமை. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் நீ தேவனுடைய நீதியாகும்படிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார். நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு இந்த மனுஷன் தேவனுடைய நீதியாகணும். அவர் எவ்விதமான அனுபவத்தோடு அவன் காணப்படுவான் என்பதை கவனித்து பாருங்கள். தேவனுடைய நீதியாக மனுஷன் காணப்பட வேண்டும். தேவனுடைய நீதி மகா நீதி. அந்த நீதியினாலே இவன் நிறைக்கப்பட்டு தேவனுடைய நீதியாகவே உலகத்தில் வாழும்படியாக தேவனுடைய நீதியாகவே உலகத்தில் காணப்படும்படியாக வாழும்படியாக தேவனுடைய நீதியாகவே எப்போது அவன் உலகத்தில் பிழைக்கத்தக்கதாக தேவனுடைய நீதி பலகத்தினால் தாங்கி தேவனால வழிநடத்தப்படும் பாக்கியசாலியா உலகத்தில் வாழும்படியாக அதற்கென்று என்ன செய்தார்? பூமியிலே நீதி செய்கிற கர்த்தர். மகிமை துதியான மகிமை. இவைகளை குறித்து யார் அறிந்திருக்கிறார்கள்? அவர்கள் மேனோ பாராட்டுகிறது தேவனுக்கு பிரியமான மகிமை துதியான மகிமை. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேனோ பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையை நியாயத்தின் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்ன அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு அனுபவத்தை சரியா கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் பேச அறிவிக்கிறதான
உபதேசத்தை வார்த்தையை விசுவாசித்து அனுபவங்களை பெற்ற ஜாக்கிரதையா இருக்கு. இப்போது கேட்டா சுயத்தை விசுவாசித்து அனுபவங்கள் அடைந்து கொள்ளும்படியாக யாவரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தவங்களை ஆசீர்வாராம். அப்போ பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புகா சிநேகத்துக்கா ஸ்தோத்திரம், மகா இருக்குதா ஸ்தோத்திரம். இன்றைய தினம் பேசுவாரித்த திருவார்த்தைகளாக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஜனங்கள் விசுவாசித்து சகல அனுபவத்தை அடைந்து கொண்டுள்ள வாழ்த்துக்காக கிருபையும்படியாக கெஞ்சுறோம். வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் விசுவாசித்து அடைந்து கொள்ள சகல ஆசம் அடைந்து உலகத்தை படைக்கத்தக்கதாக ஆபண சொந்த உலகத்தை வாழ்த்ததாக கிருபையும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. அடையாளங்கள் அற்புதங்கள் பலத்தை நிரப்பித்தோடு சகல வாக்குத்தம் நிறைவேற்றி வீட்டு போற ஜனங்கள் கூட காத்தோம். யாவரையும் இதுலேருந்து கொண்டு பாதத்து வழிநடத்தி நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக சோத்திரம். இன்னும் அதிகமாக பார்த்து வழிநடத்தி நாமத்தை அதிகமாக மையப்படுத்த சித்தோடு இருக்கிற அன்புக்காக சோத்திரிக்கிறோம் பிதாவே. தூதமாக நடிப்பு பாதத்து வருகிற அன்புக்காக சோத்திரம். இன்றைய தினம் பாதத்துக்காக சோத்திரம். இன்னும் ஜனங்கள் எங்கிருந்துல வந்திருக்கிறார், இங்கெல்லாம் போராடு கண்டு கொண்டிருக்கிற அணிந்து கொண்டிருக்கிற சோத்திரம். அங்கெல்லாம் ஏராளமான தூதனை அனுப்பி ஜனங்கள் எல்லாரும் பாதுகாக்க முடியாது கெஞ்சிரும் பிதாவே. பிரயாணத்தை கொண்டு வந்து காத்தலும் சால ஆபத்து சால தீமைக்கு மேலே எல்லாரும் பாதுகாக்க முடியாது கெஞ்சிரும். ஊரம் பிராணிகள் விச ஜந்துக்கள் மற்ற ஜந்துக்கள் மூலம் பொல்லாஜங்கள் தொழிற்சஜனங்கள் மூலமா எந்த விதமான சேதங்கள் அணுகாமல் எல்லாரும் கண்மணியில் பார்த்து வழிநடத்தி நாமத்தை பயப்படுத்த கெஞ்சிரும் பிதாவே. காலமாட்டத்தினாலோ வியாதியை உண்டாக்க அணுக்கணுனாலோ இந்த மாதிரி சேதம் அணுகாமல் குழந்தைய திரும்ப எல்லாரும் மக்கள மறைத்து ரத்தோடு மறைத்து தஞ்சல் மறைத்து பாதுகாக்க முடியாது கெஞ்சிரும் பிதாவே. வாகன வசதியெல்லாம் கட்டலட்டலும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியோடு தங்கள் குடும்பங்களை குறிக்கப்படி சமயத்தில் சென்று செய்ய கிருபை முடியாது கெஞ்சிரும் பிதாவே. எல்லா குடும்பங்களையும் தங்கி வாசம் பண்ணி அளவில்லாத ஆசுவரை கட்டணத்து வரைக்கும் எல்லாரும் ஆயத்தப்படுத்தி ஜனங்கள் எல்லாரும் வழி நடத்த முடியாது கெஞ்சிரும். நாமத்தை மையப்படுத்தலாம். குழந்தை எல்லாரோடும் மீது விசேஷத்த பாதல்களோடு எப்போதும் உண்டாயிருக்க முடியாது கெஞ்சிரும். சகல வாக்குத்தம் நிறைவேற்றலாம். நாமத்தை மையப்படுத்தலாம். கிருவாரன்பா தேவாரும் வேள்பரேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புளப்பரா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அமரைப்படி சமணத்தோடும் கூட இருப்பதாவே.